கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 2 வருஷம் ஆச்சு வெல்கம் பேக் டு மை சேனல் சொல்கிறதுக்கு. 2 இயர்ஸாக வந்து வீடியோஸ் எதுவுமே போடலை. பட் ஸ்டில் ஒரு 108 பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தோஸ் 108 சப்ஸ்கிரைபர்ஸ். அண்டு இந்த 2 வருஷம் என்ன ஆச்சு, ஏன் வீடியோ போடலை, எல்லாம் அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸாக வீடியோ போடலை. கடைசியாக வந்து கோவா போன வீடியோ தான். ஆக்சுவலி அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் ரைடு, லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2000+ கிலோமீட்டர்ஸ் ரைடு. பட் அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் போடலை. ஆக்சுவலி அந்த சீரீஸ்லேயே வந்து இன்னும் ஒரு 2-3 எபிசோட்ஸ் பேலன்ஸ் இருக்குது, அதையும் போட முடியல. வாட் ஹேப்பண்ட், லைஃப் ஹேப்பண்ட். நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், லைஃப் அது ஒரு பிளான் பண்ணோம். ஸோ தட் ஹேப்பண்ட். அதான் லைக் எவ்ரிபடி ஹேஸ் தட் திங்கில். எல்லார் லைஃப்லையும் அது மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று பிளான் பண்ணி கரெக்டாக போகிறதுங்கிறது ரொம்ப சில பேருக்கு தான் அது. ஸோ இந்த 2 வருஷத்தில் வந்து லைஃப் டாட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு தப்பை வந்து ரிப்பீட் பண்ணால் யூ வில் பி பனிஷ்ட். ஸோ ஐ ஹவ் பீன் ரிப்பீட்டிங் ஃபியூ மிஸ்டேக்ஸ். அதனால் வந்து லைஃப் திரும்பவும் வந்து இட் ரிமைண்டட் மீன்னு சொல்லலாம். ஓகே, வாட் ஹேப்பண்ட் இஸ் ஹேப்பண்ட். இப்போது என்ன செய்ய போகிறேன். பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நான் செய்யணும்னு நினச்ச சில விஷயங்களை வந்து இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னோடய ஃபிட்னஸ் வந்து நான் அப்பப்போ வெயிட் லாஸ் பண்ணுவேன், அப்புறம் திரும்ப கெயின் ஆயிடுவேன், திரும்ப பண்ணுவேன், திரும்ப கெயின் ஆயிடுவேன். லைக் ஆல்வேஸ் ஏதோ ஒரு ரீசன் கண்டுபிடிச்சி ஐ வில் நாட் ஸ்டிக் இன் டு த டயட்டுங்கிறது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான். இப்போ கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் திரும்பவும் வந்துடுறது இல்லை. பட் அது மாதிரி பண்ண முடியறது இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸை காரணமாக சொல்கிறோம், ஏதோ ஒரு காரணம் சொல்லி கெட் பேக் டு ஓல்ட் ரொட்டீன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டயட், ஃபிட்னஸ். என்னோடய வெயிட் குறைக்கணும். ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ ஹவ் கெயின்டு வெயிட் ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட் குறைக்கிறது, என்னோடய ஃபிட்னஸ். அடுத்தது நான் ஆரம்பிக்கணும்னு நினச்ச சில விஷயங்கள், என்னோடய ஃபியூ பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு சொல்லலாம். அது ரொம்ப நாளாக வந்து நம்மளால் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே கான்டம்ப்ளேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் வந்து ஒன்று வந்து ஐ ஹவ் ஸ்டார்டட். இப்போது அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னொன்று அது ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட இருக்கிறது. அந்த ஆக்சுவலாக அது ஒன்றும் ஒரு லைக் ரொம்ப புது ஐடியாலாம் கிடையாது. இட்ஸ் அன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் தான். எங்கே பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இட்ஸ் ஈஸி டு ஸ்டார்ட், பட் நாட் ஸோ ஈஸி டு ஸ்கேல் இட் அண்டு க்ரோ இட். ஸோ அதையும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. Who is AK? This AK, not that AK. அருண்குமார் யாருன்னா, இப்போதைக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் அபவுட் வேர் ஐ கம் ஃப்ரம். என்னோட பாஸ்டெல்லாம் இப்போ பேசலாம் நினைக்கிறேன். போக ஐ வில் ரிவீல் இட், ஐ வில் டிஸ்கஸ் இட் வித் யூ. இப்போதைக்கு ஐ லவ் ரைடிங் பைக்ஸ், ட்ராவல், எக்ஸ்ப்ளோரிங் நியூ பிளேசஸ். ஸோ அதை தான் இந்த சேனலில் இருக்க போகுது. ஸோ இந்த சேனல் வந்து வெறும் ட்ராவல் சேனலாக இருக்குமான்னா, இதுக்கு முன்னாடி நான் தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்டு இருந்திருந்தேன்னா அப்படி தான் இருந்திருக்கும். ஒரு மோட்டோ விளாக் சேனலாக, ஒரு ட்ராவல் சேனலாக மட்டும் இருந்திருக்கும். பட் நவ் ஐ திங்க் இட்ஸ் அ பிட் டிஃப்ரெண்ட். ஏன் சொல்கிறேன், இல்லை ஒய் ஷுட் யூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஃப்ரம் நவ் ஐ எம் பிளானிங் டு டாக்குமெண்ட் மை லைஃப், வாட் எவர் ஐ டூ. நான் சொன்ன என்னோடய பிஸ்னஸ் ஐடியாஸாக இருக்கட்டும், அதை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து ஸ்கேலிங் இட், am I going to do that, will I be successful, அதை எல்லாத்தையுமே வந்து ஐ வாண்ட் டு டாக்குமெண்ட் ஸோ தட் இட் வில் ஹெல்ப் சம்ஒன். நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அது யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும். சம்ஒன் வில் நாட் ரிப்பீட் தட் மிஸ்டேக். அவங்க பண்ணும்போது இதாக இருக்கும். இஃப் ஐ டூ குட், காட்ஸ் கிரேஸ், அதுவும் இட் வில் ஹெல்ப் சம்ஒன். ஆல்சோ இந்த சேனல் வந்து இட்ஸ் கோயிங் டு கெட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ திங்க் மை லைஃப் இஸ் கோயிங் டு கெட் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரம் ஹியர். ஐம் கோயிங் டு பி ஆல்மோஸ்ட் இல்லை, ஐம் கோயிங் டு பி 40 இன் ஃபியூ மந்த்ஸ். பட் ஐ ஹாவன்ட் டன் எனிதிங். ரொம்ப பெருசாக எதுவும் செஞ்சதில்லை இது வரைக்கும் லைஃப்பில். ஸோ ஐ ஹாவ் அ கட் தட் இதுக்கப்புறம் தான் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் இன் மை லைஃப் அப்படின்னு. ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி பார்ட் ஆஃப் இட். இதை சோஷியல் மீடியாவில், ஐ மீன் யூடியூப்பில் இதை டாக்குமெண்ட் பண்ணும் பொழுது ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருது. ப்ளஸ் மோர் தேன் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத விட, இப்போ நான் ஏதாவது பண்ணுறதுல தப்பு இருக்குது அப்படின்னா யூ கைஸ் ஹெல்ப் மீ. எனக்கு நான் பண்ணுற தப்புலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். உங்களோட லேர்னிங்ஸை என் கூட ஷேர் பண்ணலாம். சோஷியல் மீடியா இஸ் தட் பவர்ஃபுல். இப்போது யூடியூப் எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ
ஃப்ரம் யூடியூப் ஆர் ஸோ இன்ஸ்டாகிராம் எவ்வளோ பேர் வந்து ஹவ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் அண்ட் ஸ்கேல்டு பிக்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் லைக் தட். நான் சொன்ன அந்த ஃபியூ ஐடியாஸில் ஒன்று வந்து ஐ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஃபியூ டேஸ் பேக் தான் ஆரம்பித்தேன். வாட் இஸ் தட்டுங்கிறது ஐ வில் ஷோ ஒன் செக். You see this? Maybe okay. Angel One. Yeah, I have become an authorized person or a stock broker, sub broker for Angel One. Just few days ஆகுது. So they have sent a welcome kit. I will unbox this இப்போ. பட் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இங்கே ஃபைனான்ஸுக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம். ஐ மீன் ஸ்டாக்கு, டெய்லி அனாலிசிஸு, வீக்லி அனாலிசிஸ், இது எல்லாத்துக்கும் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐ எம் ஸ்டார்டிங் எ சேனல். சண்டே ஈவினிங், தட் இஸ் May 1st ஐ கெஸ், June 1st ஃபஸ்ட்டு வீடியோ அதில் போஸ்ட் பண்ணுவேன். இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் தரேன். தென் நீங்கள் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆரம்பிக்கலை, இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கான லிங்க்கையும் தரேன். யூ கோ செக், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ. என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க்கும் தரேன், அதில் எதுவும் டவுட்ஸ்னால் என்கிட்ட கேளுங்க. லெட்ஸ் கோ அன்பாக்ஸ் திஸ் கிட் ஃபஸ்ட். I hope you guys could see this. Yeah, I'm seeing this. முன்னாடி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. நான் இந்த இடத்துக்கு வந்ததே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த சேனல் சொல்கிறேன், இன்னும் பேர் சொல்ல பாருங்கள். இன்வெஸ்ட் வித் ஏகே அப்படிங்கிறதான் அந்த சேனலோட பேர். ஸோ கோ சப்ஸ்கிரைப், ஷோ யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா ஏஞ்சல் ஒன்ல அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோ செக், லுக்ஸ் குட். This. Wow. Good diary. Okay. கார்டு ஹோல்டர், விசிட்டிங் கார்டு ஹோல்டர். ஆக்சுவலாக வந்து நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் விசிட்டிங் கார்டு ஹோல்டர். தே ஹவ் சென்ட் இட் வெரி தாட்ஃபுல். வாட்டர் கேன். underneath this எதுவும் இல்லை. ஸோ தட்ஸ் இட். இது ஒரு வெல்கம் கிட், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்து முதல்ல அந்த 108 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, நான் இருக்கேன், ஐ எம் கம்மிங் பேக்குன்னு சொல்லிட்டு, தென் அனௌன்சிங் மை நியூ ஜேர்னி. உங்களோட சப்போர்ட்டும் தேவை. சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஷோ சம் லவ் டு இன்வெஸ்ட் வித் ஏகே. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணுன்னா கீழே லிங்க் தரேன். ஓப்பன் யுவர் அக்கௌண்ட், ஐ வில் கைட் யூ த்ரூ இன்வெஸ்டிங். தட்ஸ் இட் கைஸ், நத்திங் மச். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்ப்ராம்ப்டு வீடியோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ரொம்ப நாளாக வந்து எப்படி வீடியோ போடுறது, ஐ ஹாவ் பீன் திங்கிங் லைக் வந்து ரொம்ப பிளான்டாக நல்லா எழுதி பண்ணணும் அப்படின்னு. பட் இஃப் ஐ
வாண்ட் டு டூ தட் ஃபார் எவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். வெயிட்டிங் ஃபார் பர்ஃபெக்ஷன் இல்லை, யா ஒரு பர்ஃபெக்டாக வந்து எழுதி ஒரு ஸ்கிரிப்டோட வந்து எழுதணும் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இன்றைக்கி வந்து டக்குன்னு தோணுச்சு. ப்ளஸ் இந்த மோட்டிவேஷனாக எது இருந்துச்சுன்னா கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். எதுனா அந்த ஏஞ்சல் ஒன்னோட வெல்கம் கிட்டு. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஐ எம் கம்மிங் பேக். ஸோ ஐ எம் கம்மிங் பேக் கைஸ். நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ரைடு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரம் கம்மிங் வீக் ஐ வில் ஃபர்ஸ்ட் 1 வீடியோ எவ்ரி வீக்கெண்ட் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பழைய வீடியோ பெண்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் தட். கோவா ரைடு தான் என்னோடய லாங்கஸ்ட் ரைடை சொன்ன மாதிரி. அதுலேயே வந்து ஒரு 3 எபிசோட் பாக்கி இருக்குது. ஸோ கோ செக் தட் எபிசோட்ஸ் பிஃபோர் நெக்ஸ்ட் எபிசோடு கம்மிங் சூன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். Thank you so much. Tada, bye bye, see you next video.